காய்ஸ் எப்படி வந்து டிராஃபிக் இருந்தால் தப்பிச்சு வந்துட்டோம். நல்ல டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். இன்னைக்கு டிராஃபிக் செம்மையாக இருக்குது காய்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக டிராஃபிக் இருக்குது. வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம vlog வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காய்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கணபதி ரீச் ஆகிட்டோம். ப்ரோசன் மாலுக்கு முன்னாடி கேஸ் குடோன் இருக்கீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக டிராஃபிக் இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நல்லா மாட்டிக்குவேன் காய்ஸ். எப்போவுமே இப்படி தான் காய்ஸ். ஏன்னா என்கிட்ட வந்து நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்குவேன். ஆனால் ரொம்ப நேரமாக வந்து ட்ராப்ஸ் விழுகுது. மழை வர்ற மாதிரி இருக்குது. சும்மா நார்மலாக தான் ட்ராப்ஸ் விழுந்துட்டு இருக்குது. இங்கே மட்டும் தான் இருக்குது காய்ஸ், முன்னாடி எதுவுமே இருக்காது காய்ஸ். 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இருக்கிற மாதிரியே ஃபீல் வரல காய்ஸ். கொஞ்சம் டல்லாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா எதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தோணுது. இந்த டிராஃபிக் கம்மியாக இருக்கணும்ல, எதுக்கு அதிகமாக டிராஃபிக் பண்ணி வச்சுருக்குது? மழை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது காய்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வடவள்ளி மேட்டை இது மருதமலை அந்த பக்கம் கொஞ்சம் மழை இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அன்னூர்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆனால் மழை வர்ற மாதிரி எதுவுமே தெரில காய்ஸ். சும்மா நார்மலாக தான் சின்ன சின்ன ட்ராப்ஸ் மட்டும் விழுகுது. ஆனால் மழை வரல காய்ஸ். எனக்கு சோலில் வந்து நல்லா பெயின் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது காய்ஸ். அன்னூரில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம வந்து திரும்பி யூட்டன் அடித்து போயிட்டு இருக்கோம். வெதர் வந்து நல்லா தான் இருக்குது. மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் வரவே இல்லை காய்ஸ். கொஞ்சம் தான் ரெயின் வந்தது. நார்மலான ட்ராப்ஸ் மட்டும் விழுந்தது. ரொம்ப அதிகமாக விழுந்த மாதிரி எதுவுமே இல்லை காய்ஸ். விழுவோன்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே இல்லை காய்ஸ். எப்போ மழை வரணும்னு ஆசை இருக்கும், அப்போ வராது காய்ஸ். நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சால் நம்ம மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் காய்ஸ். ஏன்னா மேட்டுப்பாளையம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்ஸ். அது இல்லாமல் வியூ பாயிண்ட் போகிறது, அங்கே போய் வர லெமன் டீ சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை காய்ஸ் எனக்கு. மேட்டுப்பாளையம் போனால் வைங்க, லெமன் டீ 100% நான் சாப்பிட்டு தான் வருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் லெமன் டீ. லெமன் டீ என்னோடய ஃபேவரெட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போனால் தான் தெரியும் காய்ஸ். நான் வந்து எப்படி டைமிங் செட் ஆகும் அதுக்கடுத்து தான் நான் போவேன். டைரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. நான் பிளான் பண்ணி போக வேண்டியதாக காய்ஸ். ஆனால் லாஸ்ட்டாக எப்போ போனேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. 2-3 months ஆகிருக்கோம் காய்ஸ். 3 மாதத்துக்கு மேலே ஆகிருக்கோம் நான் வந்து மேட்டுப்பாளையம் போய். ஸோ வந்து
வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேட்டுப்பாளையம்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம் காய்ஸ். நம்ம வந்து அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு வந்து மேட்டுப்பாளையம் கண்டிப்பாக போவோம் காய்ஸ். வா இங்கே பாருங்க காய்ஸ், ஓரளவு க்ளீன் பண்ணிட்டாங்க, சைடில் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக போட்டுருக்காங்க. நல்லா மழை வந்துச்சுன்னு வைங்க, இங்கே தண்ணி ஃபுல்லாயிரும். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து கிளம்பிட்டோம். ஃபோன் சார்ஜ் போட்டோம், ஃபோன் சார்ஜ் ஆகிடுச்சு காய்ஸ். ஃபோன் சார்ஜ் ஃபுல்லானோடனே நம்ம வந்து கிளம்பிட்டோம் திருப்பி ரைடுக்காக. ஆக்சுவலி வந்து சார்ஜ் தீர்ந்துடுச்சு காய்ஸ், அதனால் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ஃபோனு. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைடு வந்து ஈஸியாக போயிடலாம். சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது காய்ஸ். ஃபோன் பற்றி இன்னும் முன்னாடி போயிட்டு இருக்கோம் காய்ஸ். வண்டியில் பெட்ரோல் வேறு ஊற்ற வேண்டியது இருக்குது, நம்ம முன்னாடி போய் பெட்ரோல் ஊற்றிக்கலாம். என்னடா டிராஃபிக் இருக்கு. இந்த பேரிகேட் இங்கே தேவையில்லை, இருந்தாலும் வச்சிருக்காங்க. காய்ஸ் பெட்ரோல் அடிச்சிடல காய்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். என்னடா எல்லாருமே தள்ளிட்டே வந்துட்டு இருக்காங்க வண்டியை, யார் பார்த்தாலும் தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வண்டியிலே பெட்ரோல் தீர்ந்துச்சு போல். நிறைய வண்டி பார்த்து காய்ஸ், ஒன்று இப்போது ஒரு ஆள் தள்ளிட்டு போகிறாங்க, 4-5 வண்டி பார்த்துட்டேன் காய்ஸ், தள்ளிட்டு போகிறாங்க. காய்ஸ் 400 ஓகே, ஐ திங்க் வரைக்கும் போதும் நம்மளுக்கு. மண்டே to 4 days வரைக்கும் பெட்ரோல் அடிக்க வேண்டிய தேவை இருக்காது. இருந்தாலும் காய்ஸ் நான் எப்போவுமே ஃபுல் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் இருக்கும் பெட்ரோலு, பட் வந்து ஃபில் பண்ண வைங்க. எனக்கு வந்து ஐ திங்க் வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பெட்ரோல் வச்சா வைங்க, எப்போவுமே வந்து நம்ம வந்து தள்ளிட்டு போக வேண்டியது இருக்காது. வண்டியை ஃபுல்லு வைக்காமிட்டோன்னா வைங்க, வண்டி தள்ளிட்டு போக வேண்டியது வரும். அதனால் வந்து 90% வந்து நான் வந்து வண்டிக்குள்ளே வந்து பெட்ரோல் ஃபுல்லாக தான் வைப்பேன் காய்ஸ். எப்போவாச்சும் நான் வந்து வண்டியில் வந்து பெட்ரோல் கம்மியாக வச்சேன்னு வைங்க, அது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து வண்டியில் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்கும். மீதிபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் வைப்பேன் எப்போவுமே. ஏன்னா நடந்துருக்கு காய்ஸ் என் கூட, பெட்ரோல் இல்லாமல் அப்புறம் நான் 2-3 வாட்டி நடந்து கூட போயிருக்கேன், தள்ளிட்டே போனேன். பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஃபுல் பண்ணிடணும். வண்டியில் வந்து ஃபுல்லாக இருக்கணும் பெட்ரோல், அவ்வளோதான். டிராஃபிக் செம்மையாக இருக்குது காய்ஸ். நல்லா ஆஃப் ரோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம வந்து காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம். குரூப் ஃபீல்ஸ் கிட்ட செம்ம டிராஃபிக் காய்ஸ், பார்த்தீங்கன்னா செம்மையான டிராஃபிக்கு. ஏன்னு தெரில இவ்வளோ டிராஃபிக் இருக்குது இந்த இடத்துல. அது காய்ஸ் எப்படியோ நம்ம வந்து டிராஃபிக் இருந்தால் தப்பிச்சு வந்துட்டோம். நல்ல டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ் இன்னைக்கு, ஓவர் டிராஃபிக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஆர்எஸ்புரம் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் அனதர் வீடியோ. டில் தட் பை பை, ஹேவ் a good day, safe ride. பூம். நான் ஃபோன் வந்து ரெக்கார்டிங்கில் போட்டுட்டு என் ஃபோன் தேடுவேன் ஜோபில் காய்ஸ். இப்போ கூட அதே மாதிரி தாட்ஸ் வந்தது. நான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன், பட் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் எங்கடா என் ஃபோன் இல்லை பாக்கெட்டில் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஃபோன் ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கு காய்ஸ். இந்த மாதிரி ஆகும் என் கூட எல்லாம்.